தங்களுடைய விவாத முறையை அமைப்பார்கள். 20 நிமிடம் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நம்ம 20 நிமிடம், இது போன்று 20 நிமிடங்களாக ஒவ்வொரு தரப்புக்கும் 6 முறை, அதாவது 2 மணி நேரங்கள், 4 மணி நேரங்களோடு விவாதம் நிறைவடைந்துவிடும். 4 மணி நேரம் விவாதம் முடிந்தவுடன் மீதம் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தில் பார்வையாளர்களுக்குரிய குறுக்கு விசாரணை நேரம். நீங்க கேட்கக்கூடிய அந்த விவாதத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் குறிப்பெடுத்து அந்த பார்வையாளர்களுக்குரிய நேரத்தில் கேள்விகளாக கேட்கலாம். இது போன்று 5 மணி நேரங்களாக ஒரு நாளுக்கு 2 தலைப்புகள், நாளை 2 தலைப்புகள் என்று மொத்தம் 4 தலைப்புகளாக 2 நாட்களாக இந்த விவாதம் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல விவாதம் நடைபெறும் பொழுது பார்வையாளர்கள் அவர்கள் அந்த சிரிக்கிறது, அந்த மாதிரியான மற்ற சகோதரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில், அவர்களுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அதுபோக செல்போன்கள் மிக தொந்தரவாக இருக்கும். அதனால செல்போன்களை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். இப்போ முதல் தலைப்பு, ஒவ்வொரு அரங்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தலைப்பை விளக்கிறோம். முதல் தலைப்பு இறைவன் இருக்கின்றானா? இறைவன் இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தான் என்பது முஸ்லிம்கள் மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. அவர்கள் கொள்கையினுடைய நிலைப்பாடு இறைவன் இல்லை, அவன் எந்த ஒரு பொருளையும் படைக்கவில்லை, அவன் ஆனா பெண்ணா, அவன் உருவமற்றவனா என்ற கேள்விகளோடு ஒரு சூனியத்தில் இருந்துதான் இந்த உலகம் வந்தது, குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப ஆரம்பிச்சிடலாம். செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இங்கிருந்து பல இதுகள் இதாகிறதுனால டிஸ்டர்ப் ஆகும். மைக் டிஸ்டர்பன்ஸு லைவுக்கு மெயினா பாதிக்கும். நெட்டு லைவுக்கு ரொம்ப சொல்லிடலாமா? சரி, என்னுடைய பெயர் சையத் இப்ராஹிம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர். என்னுடைய பெயர் பி ஜெயினுல் ஆபிதீன். நான் ஏகே அப்துல் ரஹ்மான். கே எஸ் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோசி. கலீல் ரசூல். நீங்க ஒருத்தர பேரை அறிமுகப்படுத்திட்டு ஆரம்பிச்சிருங்க. நான் டாக்டர் எழிலன். நான் சிற்பி ராஜன், கும்பகோணம். நான் வெற்றிவேந்தன், மயிலாடுதுறை. அசோகன், மயிலாடுதுறை. சார், எல்லோரும் பேசுவதற்கு தயாராக கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்கள் ஒன்றும் பெரிய சமாச்சாரமே கிடையாது. இப்போ வெளியே யார் யார் டூ வீலரை பூட்டிட்டு உள்ள வந்திருக்கீங்களோ அத்தனை பேரும் கடவுளை நம்பாதவங்க தான். ஏன்னா நம்ம சாவி, நம்ம பூட்டு தான் நம்ம டூ வீலரை கூட காப்பாற்றுது. இன்றைக்கி யாரும் உடம்பு சரியில்லைன்னா அதை பக்கத்தில் மருத்துவர் உட்காந்துருக்கு, அவர்கிட்ட தான் போய் எனக்கு இடுப்பை வலிக்குது, கையை வலிக்குதுன்னு சொல்லி ஊசி போடுங்க, மாத்திரை போடுங்கன்னு கேட்குறோமே தவிர, யாரும் ஆண்டவன்கிட்ட போய் ஆண்டவா நான் உன்னையே நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் ஆண்டவன்கிட்ட கேட்கறதில்ல. ஆண்டவன் தான் படைச்சார் இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் படைச்ச அன்னைக்கே இன்றைக்கி இருக்கிற இந்த செல்ஃபோன்லேருந்து, இந்த லேப்டாப்லேருந்து, இந்த மைக்கிலேருந்து, ஒயர்லேருந்து, மின்சாரத்துலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அந்த மின்சாரத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லி ஒரு நாத்திகர் தான் கண்டுபிடிச்சார். இது மாதிரி நாத்திகர்கள் தான் இன்றைக்கி பல பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆகாய விமானங்கிறது இன்றைக்கி நம்ம சாதாரணமாக எந்த நாட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான். இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், இறைவனால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா இப்போ ரைட் சகோதரர்கள் தான் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்க. இப்போ செல்ஃபோனு, தொலைபேசி எல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது தானே தவிர இது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டதல்ல. அப்படி ஆண்டவன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆண்டவன் அத்தனை பேரும் உலகத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேர் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அது மாதிரி சொல்கிறதில்ல. ஆளுக்கு ஒரு ஆண்டவன். தந்தை பெரியார் நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களாலும் கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஐயா சொல்லவே கிடையாது. அவர் 1967 தான் அவர் சாவறதுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சை மாவட்டத்தில் விடையபுரங்கிற ஊரில் இது மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பில் சுவரில் எழுதுகிறார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு எழுதுகிறார்.
மறுநாள் காலையில் அவ்வளோ பிரச்சனைக்குள்ளாங்க. அந்த இந்து மதமும் மற்ற மதங்கள்லாம் சேர்ந்து ஆதிக்கம் வந்து இந்து மதத்தில் இருக்கலாம். இந்து மத டார்ச்சர் அவருக்கு அதிகமாக இருந்தது ஐயாவுக்கு. மறுநாள் வந்து அவர் திருச்சி புத்தூரில் தங்கியிருந்தார். நேராக 3 பேர் போனாங்க. ஒரு பாதிரியார் ஒருத்தர் போனார், இஸ்லாத்துலேருந்து ஒரு தோழர் போனார், ஒரு ஐயர் ஒருத்தர் போனார். 3 பேர் என்ன சொன்னாங்க ஐயாட்டான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, இது நாட்டில் பெரிய குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணிடும், பெரிய பிரச்சனைகள்லாம் வரும், தவறுகள் நிறையா நடக்கும் அப்படின்னு ஐயாட்ட சொன்னாங்க. இப்போ ஐயா சொன்னார், இப்போ என்ன கோர்ட்டில் கேஸ் இல்லாமல் இருக்கா, இல்லை சிறைகள் ஏதாவது இடம் காலியாக இருக்குதா, தவறுகள் வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நான் நேற்றைக்கு ஒரே ஒரு நாள் தானே கடவுள் இல்லைங்கிறத சொன்னேன். என்னுடைய 50 வருஷத்து உழைப்பை நேற்றைக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த நேற்றைக்கு சொன்னதுனால இன்றைக்கி வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்போ நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னார். இப்போ ஐயா கேட்டார், நீங்கள் ஏதாவது ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னார். இந்த ஃபாதரியார் எந்திரிச்சார். கர்த்தர் ஒருத்தர் தான், அவர் தான் உலகத்தை கண்டுபிடிச்சார், அவர் தான் மக்களுக்கு எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொன்னார். ஐயா சொன்னார், நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். ஐயர் ஒத்துக்குவாரா கர்த்தரை? அதெல்லாம் அவர் வந்து வவ்வா மாதிரி தொங்கிட்டு இருக்கார், அவரை நான் ஒத்துக்க மாட்டேன். நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வர அதெல்லாம் கிடையாது, நானும் ஒத்துக்க மாட்டேன், கர்த்தரை ஒத்துக்க மாட்டேன். அப்போ ஐயா கேட்டார், நீங்கள் என்ன கடவுள் சொல்லுங்கள் அப்படின்னார். அப்போ ஐயா சொன்னார், நான் தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன்னார். இவர் சொன்னார், அல்லாஹ் ஒருத்தர் தான், அல்லாஹ் தான் உலகத்தை படைத்தார், இங்கே இருக்கிற அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ் தான் படைத்தார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும் காரணம் அல்லாஹ் தான் அவர் சொன்னார். உடனே ஐயா சொன்னார், நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஏற்றுக்கிறான்னு கேட்டார். ஐயர் வந்து அல்லாவை ஏற்றுக்குவாரா, பாதிரியார் அல்லாவை ஏற்றுக்குவாரா? அதெல்லாம் கிடையாதுன்னார். உடனே பெரியார் கேட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார் ஐயர்கிட்ட. கிருஷ்ண பரமாத்மா தான் லோகத்தை படைத்தார், அவர் தான் எல்லாம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னார். ஐயா சொன்னார், நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஏற்றுக்கினார். இவங்க 2 பேரும் முடியாதுன்னாங்க. அப்போ தான் ஐயா சொன்னார், ஏப்பா உன் சாமி இல்லைன்னு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, உன் சாமி இல்லைன்னு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நான் ஒரு சாமி இல்லைன்னு சொல்கிறேன், இது எந்த வகையில் தப்பாக போச்சுன்னு கேட்டார். இது வந்து 1967 நடந்தது. அதனால் தோழர்களே, யார் மனசையும் புண்படுத்தணுங்கிறதுக்காகவோ யாரையும் வந்து கொச்சைப்படுத்துங்கிறது இந்த வாதம் கிடையாது. காரணம் கேட்டிங்கன்னா, இல்லாத ஒன்று இல்லைன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா கோயிலில் எப்படி கும்பிடுவான்னா, செருப்பை ஓரமாக கழட்டி போட்டுட்டு அந்த பிள்ளையார்ட்ட போய் தண்டால் பசிக்கு எடுத்துருப்பான், 2 காதையும் முடிச்சு இழுத்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த கருங்கள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பான். இப்போல்லாம் எப்படி கும்பிட்றான்னு கேட்டிங்கன்னா, ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைக்கிளோ 2 போகும்போது தாவாங்கட்டையை விட்டுட்டு போகிறான். ஏன்னா நமக்கு அவ்வளோ வாழ்க்கை நெருக்கமாக வந்துடுச்சு. இன்னமும் சும்மா இந்த அறிவுக்கு ஒத்துவரெல்லாம் ஏற்றுட்டு இருக்கிறது பைத்தியம் தான் அவனே புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி யார் யார் வீட்டை பூட்டிட்டு வரீங்களோ அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான். இதில் ஒன்றும் பெரிய சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா எந்த கடவுளும் நம்ம வீட்டை பார்த்துக்க மாட்டான், அந்த பூட்டு தான் பார்த்துக்கணும், நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு 3 இன்ச்சு பூட்டை தான் நம்பி வராமே தவிர யாரும் வந்து கடவுளை நம்பி வரல. யாராவது ஒருத்தர் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கேட்டான் ஒரு 10 நாள் முன்னாடி, கடவுளுக்கு சக்தியே இல்லைன்னு சொல்கிறீங்களான்னா, அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மீட்டர் இருக்குது பண்ணு. என்ன மீட்டர்னா, ஒரே ஒரு நாள் கோவிலை பூட்டாமல் வா, காலையில் போய் பாருங்க என்ன இருக்கும்னு. என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. பூட்டி இருக்கிற பூட்டையே உடச்சி திருடிட்டு போகிறான். பூட்டாமல் விட்டா என்ன ஆகும்? சுத்தமாக கழுவி விட்டா மாதிரி ஒரு லாட்ஜி மாதிரி இடம். ஆகவே தோழர்களே, இது நம்மளாம் இந்த காலத்தில் 2009 எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு சமாச்சாரம். ஆளுக்கு கையில் ஒரு செல்ஃபோனை வச்சு உலகத்தையே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். ஏன் ஒன்றும் இல்லாத நம்பி நம்மளுடைய வாழ்க்கையும் பணத்தையும் நேரத்தையும் இந்த காகித கடவுளுக்காக நம்ம ஏன் செலவு பண்ணுங்க தான் எங்களுடைய வாதமே தவிர, நீங்கள் கடவுளை கும்பிட்றதுனால எங்களுக்கு 10 பைசா நட்டம் கிடையாது. நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லி எங்கள் பின்னாடி வரதுனால எங்களுக்கு 10 பைசா ஆதாயமும் கிடையாது. 60 வருஷம் முன்னாடி ஒரு கவிஞர் எழுதுறாரு, ஈஸ்வரன் அல்லா தாசர்கள் என்றோ பூசனை செய்தால் நாசத்தை என்றோன்னு எழுதுறாரு. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மதத்தின் பெறால் ஒருத்தர் அடித்து செத்துக்கிட்டு இருக்கிறோம், ரத்தம் சிந்துறோம், நம்மளுடைய சக்தியை வீண் பண்ணுறோம் வெறும் இந்த காகித கடவுளுக்காக. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிற எங்களால் எங்கேயாவது ஒரு கலவரம் வந்திருக்கு, நாங்கள் எங்கேயாவது ஒரு மத தகராறு பண்ணியிருக்கோம், ஒரு சாதி தகராறு பண்ணியிருக்கோம். இந்த கருப்பு சட்டை போட்டவன் இன்னே வரைக்கும், ஐயா என்னைக்கு இந்த கொள்கை ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து இன்னே வரைக்கும் ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸில் ஒரு கருப்பு சட்டைக்காரன் கைது பண்ணவே கிடையாதுங்க. ஒரு பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தான், ஒரு கோயிலில் போய் சிலையை திருன்னா, உண்டியலை திருன்னா, எங்கள் மேலே இது வரைக்கும் கேஸ் கிடையாது. நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் நாங்கள் எந்த தவறும் பற்ற எந்த கோயிலில் போய் நாங்கள் சிலையை உடைச்சது கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் உண்டியலை திருநது கிடையாது. நீங்கள் தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாலையும் பார்த்தீங்கன்னா தினம் பூட்டை உடைத்து கடவுள் சிலை திருட்டு, உண்டியல் திருட்டுன்னு வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஐயா சொல்லி கொடுத்தாலும் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியனார். ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாடினார். பக்தி இல்லாவிட்டால் ஒன்றும் பாடு கிடையாது, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாம் பாடினார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு புரியலீங்கன்னார். அப்போ சொல்கிறார், ஐயா நான் பேருந்தில் போயிட்டுருக்கேன், என்கிட்ட ஒழுக்கம் இருக்குது ஆனால் பக்தி கிடையாது. பக்கத்துக்கு ஒரு தூங்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், ஐயா உங்கள் மணி பர்ஸ் வெளியே இருக்குது, அதை உள்ளே வச்சுங்கிறேன். அதே சமயம் என்கிட்ட பக்தி இருக்குது, ஒழுக்கம் இல்லை. நான் என்ன தெரியுங்களா பண்ணுவேன், ஆண்டவன் தான் நமக்கு இன்றைக்கி சான்ஸை கொடுத்தாரு, மணி பர்ஸை தூக்கி வச்சுட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டே இருப்பேன். அதுதான் ஐயா சொன்னது. பக்தி இல்லாவிட்டால் ஒன்றும் பாடு கிடையாது, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாடு அப்படின்னாரு. இப்போ மருத்துவர் சொல்லுவார். 18 நிமிஷத்தில்
ஹலோ. இப்போது நம்ம வந்து ஸ்டேஜில் போட்டிருக்கிறதே கடவுள் இருக்கிறானா அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்திருந்தால் நம்ம இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காதே. அதான் நாங்கள் கேள்வியே. இப்போது இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சாரு அப்படிங்கிறது இந்த வாதத்தில் வரும்போது, இதுக்கு இந்த கடவுளை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருந்தாலும் இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இந்த உலகம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மொழி யார் படைச்சா? இப்போ அதுக்கு முன்னாடி ஜெராசிக் பீரியடுன்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த வந்து டைனோசரை பற்றி இந்த குரானில் சொல்லியிருக்கிறதா எனக்கு தெரியல, நானும் குரான் வச்சுருக்கேன். அந்த டைனோசர் இந்த வந்து குரானில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த உலகம் வந்து மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டு இந்த மனிதர்களுக்காகவே எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதான் அதை சொல்லியிருக்கு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனேன். அப்படி இருக்கும்போது ஏன் இதுக்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி ஒரு டைனோசர்னு ஒன்று இருந்திருக்கணும்? அது எதற்காக வந்து அதை உருவாக்கி அதை திரும்பி அழித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயத்திலேருந்து இவ்வளோ பெரிய இது இப்போ வரைக்கும். இப்போ நீங்கள் பரிமாணங்கிறத ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபா நோட்டு 500 நோட்டு எடுத்து வச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அது 1000 ரூபா நோட்டு 500 நோட்டு நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அது வந்து 100 ரூபா நோட்டாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி 10 ரூபா நோட்டாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி 1 ரூபா காயினாக இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி வழக்கில்லாத காயின் இருந்திருக்கலாம். இப்படி தான் வந்து பரிமாண வளர்ச்சி வந்திருக்க முடியும். இப்போ நேரடியாக இப்போ உடை போட்டிருக்கிற அளவுக்கு மனிதன் இருந்திருக்க முடியுமா? அதற்கு முன்னாடி ஒரு காட்டுவாசி மனிதன் இருந்தான். இப்போ காட்டுவாசி மனிதனுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு விலங்காக தானே இருந்திருக்க முடியும். அதைத்தான் நீங்கள் வாதமாக வைக்கப்படுகிறோம். என்னுடைய சகோதரர் டாக்டர் அவர்கள். கடவுள் மறுப்பு இயக்கத்தின் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 10 நிமிஷம் அதாவது இருக்குது. அதுக்குள்ளே அவங்கள மடக்கிறதுக்கான இன்னும் என்ன பேச முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பேசலாம். சரி, உங்களோட ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது. வாத திறமைகளால் நீங்கள் வந்து ஜெயிக்கணும். நோ ப்ராப்ளம். நான் ஒரு டாக்டர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS MD முடிச்சுட்டு இப்போ தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட இதுவே உயிர்களின் தோற்றம், எப்படி உயிர் உருவாச்சு, எப்படி உயிர் கருவெடுத்தது, பிறகு உயிர்கள் உருவாக்கும் போது எப்படி ஒரு உயிரிலிருந்து ஒரு மனுஷன் வருவான் அப்படின்ற ஒரு பல கேள்விகள். ஏன்னா கிட்டத்தட்ட மதங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்கிறாங்க. மனுஷன் இறைவனால் உருவாக்கப்பட்டவன். ஒரு கதையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முன்னாடியே கடவுள் தோன்றார், அதாவது பைபிள் பிரகாரம். அவர் 6 நாட்களில் உலகத்தையே உருவாக்கி எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. 6 நாட்களில் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே. அது ஒன்று. இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மர், அவர் வந்து கடவுள் மனுஷனை உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குனா ஜாதி அடிப்படையில் உருவாக்குறாரு. ஒருத்தன் வந்து மேல் ஜாதி தலையில் படுத்துட்டு இருக்கவன், 3 நூல் போட்டவன், இன்னொருத்தன் வந்து தோலில் படுத்துட்டு இருக்கவன், இன்னொருத்தன் இடுப்பில் படுத்துட்டு இருக்கவன், ஒன்று காலை படுத்துருக்கவன், ஜாதி ரீதியாக ஒருத்தர் உருவாக்குறான்றாங்க. நம்ம சகோதரர்கள் சொல்கிறது வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லிட்டு வெறும் ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், அது அமைவதற்கான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து மனிதன்லேருந்து பார்க்கும்போது பயத்தின் அடிப்படையில் தான் இறைவன் உருவாக்குற கதை இருக்குது. இயற்கை சூழல் பார்த்து அச்சம் பெற்று ஒளிக்கு பயம், நெருப்புக்கு பயம், நிலத்துக்கு பயம், தண்ணிக்கு பயம், நீருக்கு பயம். இப்போ பயத்தின் அடிப்படையில் தான் ஒரு கடவுள் உருவாற்றம் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு சமுதாயத்தினர் பார்த்தீங்கன்னா இங்கே பாம்பை நம்ம கும்பிட்றாங்க, யானையை கும்பிட்றாங்க, மிருகத்தை கும்பிடுறாங்க. கடவுளுக்கு ஒரு பயம் இருக்குது. இயற்கை சீற்றங்கள் வரும்போது மன அச்சப்படும். இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதை தேடி போகிறோம்? ஏன் இது மாதிரி ஒரு இல்லாத ஒன்று ஏதாவது நுமோச்சம் ஏற்படாம தேடி போகிறது? மன ரீதியாக நம்ம வாழ்க்கையில் அடி மேலே அடி விழும் போது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு விரக்தி அடையும் போது தான் நம்ம தேடி போகிறோம். இது அறிவியலுக்கு உட்பட்டதா? இது நிரூபிக்கப்படுமா என்ற கேள்வி கேட்கும் போது அது மட்டும் விட்டுறோம். இப்போ நம்ம பசங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் சயின்ஸ் படிக்கிறாங்க. எத்தனை நம்ம சகோதரர்கள் வந்து என்னோட மெடிசனில் நண்பர்களாக இருக்காங்க. அனாட்டமி டிசெக்ஷன் பண்ணுறாங்க, எம்பிரியாலஜி படிக்கிறாங்க. எப்படி ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது, கரு உற்பத்தி ஆகுதுன்னு எம்பிரியாலஜி படிக்கிறாங்க. சின்ன செல்லேருந்து எப்படி குளோனிங் முறையில் எப்படி ஒரு கையை இன்னொரு கையை எப்படி உற்பத்தி பண்ண முடியும், மூளையை எப்படி இன்னொரு மூளையை உற்பத்தி பண்ண முடியும். இப்போ நாங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அதாவது இன்னொருத்தர் இன்னொரு இதயத்தை உருவாக்குற மாதிரி. குளோனிங் முறையில் எப்படின்னா ஸ்டெம் செல் ரிசர்ச். இப்போ உங்களை ஒரு துள்ளி முடியை எடுத்துக்கிட்டு உங்களையே உருவாக்கி மனிதனாக உருவாக்கக்கூடிய ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு உங்களுக்கு கை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை லிவர் பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த குளோனிங்லேருந்து ஒரு லிவர் அற்று மாற்று சிகிச்சை போட்டு பொருத்திக்கலாம். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அறிவியலுக்கு உட்பட்டது தான்.
இப்போ ரெண்டு பிரிச்சுங்க, சயின்ஸ் வச்சுங்க, ரிலிஜன் வச்சுங்க. எனி ரிலிஜன், எனி மதம், வேற ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தாக்குறது இல்லை. அறிவியல் வந்து ஒரு தியரி வந்தால் அது எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூஃப் தேடுவோம். ப்ரூஃப் தேடின பிற்பாடு அது கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்ப்போம். அப்புறம் காலத்துக்கு ஏற்ப புதுசான நிகழ்வுகள் வந்தால் அது திருப்பி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் விடுவோம். இப்போ ஒரு காலகாலமாக உலகம் தட்டை நம்பிட்டு இருந்தாங்க. உலகம் உருண்டை சொன்னோடனே கலீலியோ போட்டு சர்ச்சு போட்டு அடி 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 அடிச்சு அவர் பைத்தியக்கார நிலைமைக்கு தள்ளினாங்க. அப்போ 300-400 ஆண்டுகளுக்கு அப்போ கலீலியோ அடிச்சதுக்காக இப்போ 1990 ஜான் பால் வந்து மன்னிப்பு கேட்கிறார் கலீலியோ கிட்ட. எப்போ 300 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்கிறார். அதாவது உலகம் தட்டன்னு சொன்ன நம்பிக்கை வந்து அறிவியல் ரீதியாக உலகம் உருண்டைன்னு ப்ரூவ் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து கலீலியோக்கு ஜான் பால் வந்து மன்னிப்பு கேட்கிறார். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வருது. இப்போ தண்ணி எடுத்துங்க, இப்போ தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துங்க, வேதியியல் படித்த நண்பர்களுக்கு தெரியும். அது H2O, 2 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், 2 மாலிகுல் ஆக்சிஜன். அது எப்படி கண்டுபிடிச்சது தான் சயின்ஸ் தான் கண்டுபிடிச்சது. ஒரு கேஸ், 2 கேஸாக இருக்கிற ஆக்சிஜனோ 2 ஹைட்ரஜனோ யுனைட் ஆகி ஃபியூஷன் ஆகும்போது வாட்டர் ப்ரொடக்ஷனை வந்து தண்ணின்னு சொல்கிறது அறிவியல் தான் தண்ணி சொல்லிச்சு. ஆனால் நம்ம மத சார்பாக தண்ணியை வந்து கடவுளாகவும் தண்ணியை வந்து ஒரு நன்றி தெரிவிக்க முறையாக தர அது என்ன ஏது இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது கிடையாது. எந்த வகையான பழைய காலத்து ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ டிபி நோக்கி இப்போ நாங்கள் 6 மாதத்தில் கிருமி மாத்திரை 6 மாதம் கிருமி மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடுறோம். முன்ன பழங்காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிபி லிம்பை உடச்சி காற்று பட்டு பட்டு புண்ண ஆரம்பிக்கும். இப்போ அந்த முயற்சி இப்போ பண்ண முடியாது. அது அவுட்டேட்டட் மெஷர். இப்போ அழமையான கிருமி மாத்திரை வந்திருக்கு. கிருமி மாத்திரை 6 மாதத்துக்கு டிபி குணப்படுத்திடலாம். அதுவும் அறிவியல் காய்ப்பு உட்பட்டு தான் வந்தது. இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போயிட்டு சின்ன லெவலில் செல்லுலார் லெவலில் ஒரு செல்லில் ஒரு எங்கே நோய் இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளோட மனிதர்கள் எடுத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46 குரோமோசோமில் XY குரோமோசோம் இருக்குது, 23 ஆண் 23 பெண் அப்படின்னு குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோம் ஸ்டடியில் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிருக்குன்னா நோயை வந்து பிறவி ரீதியாகவே இன்ற ஜெனட்டிக்காகவே மேனிப்புலேட் பண்ணி ட்ரீட் பண்ணுற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதுவும் அறிவியல் உட்பட்டு தான். முன்னெல்லாம் நோய் வந்து இறைவன் கொடுத்தது, இது நம்மளோட தலை விதி, இது நம்ம எதுவும் திருத்த முடியாது, பிழைக்க முடியாது, இது காலகாலம் இருக்கிற காலம் மாறி இப்போ இன்னரண்டாகவே எங்கே நோய் எங்கே இருக்குன்னு குழந்தை பிறந்தவொடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம். முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஆண் பெண் நிர்ணயிக்கிறதை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட தான் கேட்கணும். ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அது கடவுள் தான் நிர்ணயிக்கணும்னு சொல்லுவாங்க. அது இப்போ அறிவியல் ரீதி என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு, ஆண்கள் நீங்கள் தான் ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறகுதா பெண் குழந்தை பிறகுதான் நிர்ணயிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்டேருந்து உடல் சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கு 2 குரோமோசோம் வரும். நீங்கள் Y குரோமோசோம் கொடுத்தீங்கன்னா அங்கே அம்மா கருவில் ஆம்பளை குழந்தை பிறக்கும். நீங்கள் X குரோமோசோம் கொடுத்தீங்கன்னா உடல் உறப்பு வந்து அம்மாவுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும். இப்போ நம்ம வந்து பெண்களை போட்டு எவ்வளோ அடி வச்சோம். பொட்டை பிள்ளையே பெற்று கொடுக்குறியே உருப்பிடுவியா, ஆண் பிள்ளை பெற்று கொடு பொம்பளை போட்டு அடிக்கிறோம்ல, அவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தான் ஆண் பெண் குழந்தைய டிட்டர்மைன் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது. இது அறிவியல், இது உண்மை. இவ்வளோ காலகாலமாக பெண்ணினத்தை போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். ஏன் அடிமைப்படுத்துகிறோம், ஏன் ஒரு இனத்தை கொடுமைப்படுத்துகிறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட சகோதரருக்கு சொல்கிறேன், இங்கே நான் ஒரு பெண்ணவர் கூட நான் பார்க்கவே இல்லையேன்னு வருத்தமாக இருக்குது. எல்லாமே ஆண்களாக இருக்கீங்க. ஏன்னா அவங்களும் நம்ம கிட்டத்தட்ட பசங்களை படிக்க வைக்கிறோங்க, அவங்க அறிவியல் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஆனால் யாரும் வரதில்லை. 1909 13ஆம் ஆண்டில் வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் சேர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு தெரியாது, மருத்துவ ரீதியாக எனக்கு தெரியும். அது பேர் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் சொல்கிறாரு நம்ம பாகிஸ்தானோட நோபல் லாரட் அப்துல் சலாம். என்ன சொல்கிறாருன்னா, அரபிக் இனத்திலேருந்து அறிவியல் ரீதியாக நாங்கள் செயல்பட்ட போது, அதாவது மத ஃபண்டமெண்டலிசம் வெளிப்பட்டு மத அடிப்படை வெளிப்பட்டு அறிவியல் ரீதியாக பயன்பட்ட போது நாங்கள் உலகத்துக்கு அல்ஜீப்ரா கண்டுபிடிச்சிருக்கோம். அது சயின்ஸ். அல்ஜீப்ரா கல்வி கொடுத்து அராபிய இனத்தில் தான் சேர்ந்துருக்காங்க. ஆப்டிக்ஸ், அதாவது கண்ணில் இருக்க ஐ பவர், ரிஃப்ராக்டிவ் பவர்ஸ் அனலைசிஸ் வந்து டர்க்கி நாட்டில் சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்ஸ். இருதயம் சர்க்குலேஷன் எப்படி ஆகுது, ஹார்ட் எப்படி பம்ப் அடிக்குது, எப்படி மற்ற உறுப்புகளுக்கு இருதயம் சர்க்குலேஷன் சொன்னதே இஸ்லாம் மத சமுதாயத்தில் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் தான். இது 9ஆம் 13ஆம் நூற்றாண்டில் அறிவியல் பாதையில் செயல்பட தொடங்கினதுனால தான் இந்த 3 கண்டுபிடிப்புகள் வந்தது. பிறகு ஐரோப்பியில் நடந்த அறிவியல் புயற்சிக்கே அராபிய நாட்டில் நடந்த மாற்றங்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரோமன் கிரீக் வந்து சயின்டிஃபிக்காக இருந்தாங்க. அவங்க தான் இப்போ காப்பர்னிக்கஸ், ஹோமர், கெப்லர்,
பிளாட்டமி மாதிரி பழைய சாக்ரட்டிஸ் மாதிரி அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து இந்த சர்ச்சு வந்ததுக்கப்புறம் சர்ச்சு வந்து யார் யார் சயின்ஸ் பேசுகிறாங்களோ உதச்சி முட்டி போட்டு கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அராபியன் நம்ம அறிவியல் சார்ந்த சமுதாயத்தினர் தான் அராபிக் கன்வெர்ட் பண்ணி சயின்ஸை டெவலப் பண்ணி ஸ்பெயின் வழியாக சயின்ஸை டெவலப் பண்ணி ஒரு மாபெரும் அறிவியல் புரட்சியாக ஐரோப்பியில் நடந்தது. இப்போ வர கண்டுபிடிக்க எல்லாமே அறிவியலை அராபியல் பண்ண புரட்சி தான். ஆகவே 9லேருந்து 13ஆம் ஆண்டில் வர கண்டுபிடிப்புகள் 13ஆம் நூற்றாண்டு நின்று போச்சு. இஸ்லாமிய சமுதாயத்தை எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிப்பும் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரவே இல்லை. ஆப்டிக்ஸை கொடுத்தவங்க, அல்ஜிப்ராவை கொடுத்தவங்க, ஹார்ட் எப்படி பம்ப் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க ஏன் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க போலனா மதன் அடிப்படையில் மத நோக்கோட பிற்போக்கான பாதையில் போன ஒரே காரணத்தால எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிப்பு வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனாக பாருங்க, ஒரு மனிதனையும் பாருங்க. இப்போ நான் மருத்துவராக நீங்கள் எனக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் பிளட் குரூப் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், தவிர உங்களோட ஹிந்து மதமோ கிறிஸ்டின் மதமோ இல்லை இஸ்லாம் மதமோ இருக்காது. நீங்கள் ஓ குரூப்பா, ஏபி குரூப்பா, ஏ குரூப்பா தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா ரத்தம் ஏற்றும் போது அதுதான் முக்கியம். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் 200-300 பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் நடக்குது. ஒரு சராசரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, 1100 பிரைமரி சென்டர் இருக்கு. எத்தனை மரங்கள் பிளட் டொனேஷன் கேம்ப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்நேரம் உங்கள் ரத்தம்லாம் என் ரத்தத்தை கலந்துருச்சு, என்னோட ரத்தம்லாம் உங்கள் ரத்தத்தை கலந்துருச்சு. அப்படி பார்த்தா மதன் அடிப்படையில் நம்ம பிரிவே கிடையாது. உங்களுக்கு ஓ குரூப்னா ஒரே ஓ குரூப் ரத்தம். நீங்கள் இஸ்லாமா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, கீழ் ஜாதியா, மேல் ஜாதியா கிடையாது. நீங்கள் பி குரூப்னா ஒரு பி குரூப் தான். அந்த பிளட் குரூப் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்குறது உங்களை. அந்த பிளட் குரூப் அடிப்படையில் ரத்த ஏற்றனால இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன் ஃபேக்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இந்த மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா மனிதநேய பார்வையில் பார்த்தோன்னா ஒரு மனித சமுதாயத்துக்கு தேவைப்படுதுன்னா அறிவியல் வளர்ச்சி தான். உண்மையிலங்க குழந்தை தடுப்பூசி எடுத்துங்க, குழந்தைக்கு தடுப்பூசி போடுறோம். எல்லா வீட்டில் குழந்தை பிறந்தா எல்லா தடுப்பூசி கட்டாயம் போட்டே ஆகும். ஏன்னா 6 மாபெரும் நோய்களை வந்து விரட்டிட்டு இருக்கோம். ஸ்மால் பாக்ஸை விரட்டிட்டோம், போலியோவை விரட்ட போகிறோம், மீசல்ஸ் கம்மியாயிட்டு வருது. இப்போ வந்து ருபெலா வேக்சின் போட்டுட்டு இருக்கோம், ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போட்டிருக்கோம். 1930 வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையோட தரம் வந்து 36 வயசு தான். இப்போ 2009 வாழ்க்கை தரம் வந்து 64 வயசு. தயவுசெய்து சொன்னீங்களே, அறிவியல் தான் ஒரு மனுஷனோட உயிரை உலர்த்தது. அறிவியல் ரீதியாக மனித நேயத்தோடு செயல்படும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தௌஹீத் ஜமாத் ஆரம்பிச்சு. உங்களுக்கு 10:03 இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னே. சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற தலைப்பின் கீழே தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்முடைய நிலைப்பாடுகளை இப்போது நாம் எடுத்து வைக்கிறோம். அதை எடுத்து வைப்பதற்கு முன்னால் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய சகோதரர்கள் கடவுள் இல்லை என்பதற்கு உரிய எந்த ஒரு சான்றையும் இதுவரை அவர்களுடைய நேரத்தில் எடுத்து வைக்கவில்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா என்பதுதான் அவங்க எடுத்து வச்ச ஒரு அடிப்படை. அது தலைப்பு இல்லை. நீங்கள் எதுக்கு வண்டியை பூட்டிட்டு வந்தீங்க, திறந்து போட்டு வர்றீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் என்ன நிறுவ முடியும்? இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நிறுவ முடியுமா? கடவுள் இல்லைன்னு நிறுவ முடியுமா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அதற்குரிய காரண காரியங்களை, தத்துவங்களை சொல்லி இன்னென்ன காரணத்தினால் கடவுள் இல்லை என்று சொல்லணும். அல்ல இன்னென்ன காரணத்தினால் கடவுள் இருக்கிறார் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லணும். அது இல்லாமல் பெரியார் அப்படி 3 பேர்கிட்ட கேட்டார், அந்த 3 பேருக்கு பதில் சொல்ல முடியும், அதனால கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்வதற்குரிய உங்களுடைய வாதங்கள் எல்லாமே எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த நாட்டில் உள்ள நடைமுறையை வைத்துக்கொண்டு நீ நம்புறியா, நீ ஆஸ்பத்திரிக்கு போகிற, அதெல்லாம் கடவுளை எப்படி நம்பணுங்கிற தலைப்பில் தனியாக விவாதிக்க வேண்டியது. நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்போ இது முழுமையான தெளிவு கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு செய்தி எடுத்தால் அதை அறிவுபூர்வமாக லாஜிக்காக நிரூபிக்கணும், அல்லது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணும். அதில் எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லாத வகையில் எடுத்து வைக்கணும். அது ஒன்றும் எடுத்து வைக்காமல் அவங்களுடைய வாதங்களை இதுவரைக்கும் வைத்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கடவுள் தான் எல்லாம் படைச்சாருங்கிறீங்க, கரண்டை யாரு கடவுளாக படைச்சாரு என்று கேட்குறாங்க. இது மாதிரி இந்த விமானத்தை ரைட் சகோதரர்கள் படைத்தார்கள். விமானத்தையோ கரண்டையோ 2 பேரும் படைக்கவெல்லாம் கிடையாது, கண்டு தான் பிடித்தாங்க, படைக்கவே கிடையாது. எவனும் உலகத்தில் அறிவியலை என்ன சொல்லுது தெரியுமா? எந்த ஒன்றையும் படைக்கலான்னு தான் சொல்லுது. இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் என்ன சொல்லுது என்று கேட்டால், எந்த ஒன்றையும் உங்களுக்கு படைக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது, மாற்றத்தான் இயலும். அப்போ அறிவியல் பிரகாரம் மின்சாரம் இங்கே இருக்குது தெரியாத கண்டுபிடிச்ச ஒருத்தர் சொன்னாரே தவிர படைச்சா சொன்னார்?
நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் படைத்தார்னு சொல்றீங்களோ தப்பான வார்த்தை. அறிவியல் பூர்வமாக படைத்தார் நீங்க சொல்லவே கூடாது, கண்டுபிடித்தார்னு தான் சொல்லணும். கிடக்குது கண்டுபிடித்தார்னு சொன்னதுனால கடவுள் படைக்கலன்னு ஆயிருமா? அவர் கண்டுபிடிச்சது எதை கண்டுபிடிச்சாரு? கடவுள் படைச்சதான் கண்டுபிடிச்சார், படைச்சு இருக்க போய் தான் கண்டுபிடிச்சார். அப்ப நீங்க எப்படி காட்டணும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருந்து இப்படி உண்டாக்கிட்டார்னு உன்னை காட்டினா தான் உங்க வாதம் நிற்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் படைச்சாருங்கிறது அதுல கூட என்னன்னு கேட்டா, இந்த படைச்சாருங்கிறத கூட நீங்கள் சரியான விதத்தில் வழங்கல. இப்ப கடவுள் படைச்சாருன்னா நம்ம தானே சில விஷயங்களை நம்மளா உண்டாக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ரைட் சகோதரர்கள் விமானம் படைத்தார்கள்னா அந்த விமானத்தை ஓட்டிட்டு இருக்கிறோமா? அந்த பேசிக்கை தான் அவர்கள் படைத்தார்களா? இப்போ உள்ள ஜம்போ ஜெட்டையும் போயிங்கையும் ரைட் சகோதரர்களா படைச்சாங்க. ஆனா ரைட் சகோதரர் படைச்சார் நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி தான் ஒரு அடிப்படையை ஒருவர் படைத்து விட்டார் என்றால் அதை படைத்தார்னு ஒத்துக்கொள்ளணுமே தவிர அதிலிருந்து உங்களை டெவலப் பண்ணக்கூடிய உரிமையை தந்திருந்தால் அதை அவர் படைக்கலன்னு ஆகாது. எப்படி ரைட் சகோதரர்கள் அந்த அடிப்படையை படைத்த பிறகு நீங்கள் நிறைய உற்பத்தி செய்து கொண்டாலும் நிறைய வளர்த்து கொண்டாலும் அதை ரைட் சகோதரர்கள் தான் அந்த கான்செப்ட் அந்த அடிப்படையை கண்டுபிடித்தார்கள் சொல்றீங்களா இல்லையா? இப்ப கண்டுபிடித்ததுக்கு சொன்ன அதே பார்வை தான் படைத்தலுக்கு இருக்கணும். கடவுள் படைச்சார்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்மளே உட்கார்ந்து படைச்சிட்டு இருக்கிறாரு. முதல் மனிதரை படைத்தார் என்று நாங்கள் சொல்கிறோம். அதிலிருந்து நாங்கள்லாம் உருவாகிறோம் பிறப்பின் அடிப்படையில். அப்ப நீங்கள் குரங்கிலிருந்து படைத்தார்னு சொன்னா அது அறிவியலுக்கு எதிரானது நாங்கள் நிரூபிப்போம். நீங்க சொன்ன பிறகு அது ஒன்று எடுத்து வைக்க வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள். அடுத்து இப்ப என்ன பிரச்சனை? முதல் அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்ம இந்த தலைப்புக்குள்ள போவதாக இருந்தால் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சிந்திக்கணும்? இந்த அகில உலகத்தை படைக்கிறது கடவுள் ஒருத்தர் தேவையா இல்லையா அப்படி பார்க்கணும். ஆனா இவங்களுடைய பார்வை கடவுள் மறுப்புடையவர்கள் பார்வையெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவங்க இந்து மதத்தில் சில குறைபாடுகளை பார்க்குறாங்க. கடவுளை சொல்லி ஏமாத்துறது, ஃப்ராடு பண்ணுறது, மனுஷனை கடவுளாக்குறது, இது மாதிரியான சில விஷயங்களை பார்த்துவிட்டு அந்த கோபத்தின் அடிப்படையில் கடவுள் இல்லைங்கிறாங்களே தவிர ஆய்வின் அடிப்படையில் சொல்லலை. ஆராய்ச்சி அடிப்படையில் கடவுள் இல்லைங்கிற அவங்க நிறுவவே இல்லை, நிறுவ இயலவே இயலாது. அறிவியல் பூர்வமாக எடுத்தாலும் லாஜிக் பூர்வமாக எடுத்தாலும் கடவுள் இருக்கிறார் என்பதுதான் நிறுவ முடியுமே தவிர கடவுள் இல்லை என்று அவர்களால் நிறுவவே இயலாது என்பதுதான் உண்மை. அவங்க என்ன செய்யறாங்க? கண்ணால பாத்தியா? அவங்களும் இந்த நூலில் கூட சகோதரர் வந்தவனே என்கிட்ட கொடுத்தாரு. ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி ஒரு அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐம்புலன்களில் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் பகுத்தறிவு? ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து விளங்குறதுக்கு பேர் பகுத்தறிவா? ஐம்புலன்களுக்கு உள்ளது ஆடு மாடு நம்புமே, அதை ஒருத்தன் விரட்ட வந்தானா ஓடுமே, அதுக்கு சாப்பிட வேண்டிய புல்லு எது விஷம் எதுன்னு கரெக்டாக தெரியுமே. அப்ப மனிதன்கிறவன் யாருன்னு கேட்டா 5 புலன்களில் வரக்கூடியதை பார்த்து அதுக்கு மேலே ஏதாவது சிந்தனைக்கு இடம் இருந்தால் அதையும் சிந்தித்து அதை நம்புறதுக்கு பேர் தானே பகுத்தறிவு. 5 கண்ணை கொண்டு முன்னாடி கொண்டாந்து காட்டு அப்பதான் நம்புவேன் என்பது பகுத்தறிவா? ஒரு இடத்துல புகை வருதுன்னு சொன்னா அங்க கூட நெருப்பு இருக்கும் என்று அதை ஊகிச்சு சொல்றோம், அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பார்த்தது புகை தான், அதுல இருந்து விளங்க வேண்டியதை விளங்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான காரண காரியங்கள் நிறைய உலகத்தில் இருக்கிறது. கடவுள் இருக்கிறான் என்பதை நிறுவுவதற்கு அவ்வளவு அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அவங்க அதை எடுத்து வைக்கவே இல்லை. ஒரு வாதம் பண்றோம், நீண்ட நெடுங்காலமான ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வுக்காக கூடி இருக்கிறோம். அவங்க என்ன செய்யணும்? இந்த இருக்கு லாஜிக், இந்த இருக்கு அறிவியல், இதுல இருந்து கடவுள் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? இதுதான் வாதம் செய்கிற ஒரு முறையா? ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களை, ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்துக்கொண்டு இதனால கடவுள் இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க நிறைய தப்பு செய்றீங்க, இது மாதிரிலாம் வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா எதுவுமே பகுத்தறிவுபூர்வமானதாக இல்லை. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்ணை கூட காண முடியலன்றாங்க. பெண்ணை கூட காண முடியல என்பதற்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? சரி, பெண்ணை கூட காண முடியவில்லை என்று சொன்னால் நீங்க 5 பேர்ல 2 பேர் ஏன் பெண்கள் வரல? நீங்கள் தான் வரல. நீங்க கூட ஒரு 5 பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கலாமே, நீங்கள் தான் கூட்டிட்டு வரல. நாங்க என்ன, எங்க சபைகள்லாம் பெண்கள் வருவார்கள். எதுக்கு தவிர்ப்போம்? விவாதம்னு சொல்லக்கூடிய நேரம் நமக்கு தெரியும் கரெக்டா எப்படி போவோம்னு. ஆனால் சில பிரச்சனைகள் ஏற்படுமோ என்கிற ஒரு பயம் வரும் பொழுது பெண்களுடைய செக்யூரிட்டிங்கிற ஒரு பிரச்சனை நாங்கள் என்ன செய்வோம்? இது மாதிரியான சபைகளுக்கு தவிர்ப்போமே தவிர எங்களுடைய போராட்டங்களுக்கு பெண்களை அழைத்துக் பெண்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே சமுதாயமாக நாங்கள் தான் இருக்கிறோம். எந்த ஒரு சமுதாயத்திலையும் லட்சக்கணக்கான பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்காட்ட முடியாது. முஸ்லிம் சமுதாயத்தின் வரலாற்றில் நாங்கள் எடுத்துக்காட்ட முடியும். போன சென்ற வருடம் 1 லட்சத்துக்கு மேலே உள்ள பெண்கள் கைதானோம். ஒன்றும் தெரியாது, புக்காடு போட்டிருக்காரு சொல்லக்கூடிய பெண்களை கொண்டாந்து இறக்கணும். அதனால பெண்கள் சில இடங்களில் வருவது நன்மையை கருதி சில இடங்களில் நாங்கள் தவிர்ப்போம். அதனால பெண்களுடைய உரிமை பறிக்கிறதுன்னு ஆகாது. இன்னும் சொல்ல போனா 14 நூற்றாண்டு 1400 வருஷம் வரைக்கும் முஸ்லிம்கள் தான் விஞ்ஞான கண்டுபிடிப்புல முன்னேறி இருந்தார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இப்போது பின்தங்கி விட்டார்கள். அதுக்கு மதம் தான் காரணம். மதம் காரணமா இருந்தா 14 நூற்றாண்டாக இல்லாமல் இருந்திருக்குன்னு. மதம் காரணமா இருந்தா 14 நூற்றாண்டுக்கு பின் மதம் உண்டானுச்சா?
அந்த மதத்தை சரியான ஆழமான நம்பிக்கை இதை விட கூடுதலாக இருந்த காலத்தில் தான் எல்லா கண்டுபிடிப்பும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த பின்னேற்றத்துக்கு மதம் காரணம் இல்லை, நாங்கள் காரணம்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் மதத்தை அடிப்படையாக வைத்து அல்ஜிப்ரா கண்டுபிடித்தார்கள், உங்கள் மதவாதிகள் முன்னால் வந்து அதை கண்டுபிடித்தார்கள் இதை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி நீங்கள் அதை கடைப்பிடிங்கன்னு சொல்லி எங்களுடைய குறைபாடுகள் அது ஆகுமா? மதமே தடுத்திருந்தால் துவக்கத்தில் தடுத்திருக்கமே, ஆரம்பத்தில் ஒரு கண்டுபிடிப்பும் வராமல் தடுத்திருக்கமே. கலிலியோவுக்கு செஞ்ச வேலையை நாங்கள் செய்யவே இல்லையே. வரலாற்றில் படிக்கவும் சிந்திக்கவும் ஆராயவும் தூண்டக்கூடிய ஒரு வேதத்தை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால அப்போ இதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. இந்த வாதங்களில் என்ன சொல்லக்கூடாது? இந்த மாதிரியான தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பிலிருந்து என்ன செய்வோம்? வெளியேறிடுவோம். அதனால மதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட உள்ள குறைபாடுகள் இருக்கலாம், அல்லது குறைபாடு இல்லாத நீங்கள் குறையா விளங்கி இருக்கலாம். அதை ஒரு தனித்தலைப்பாக வைத்து என்ன செய்யலாம்? ஏன் வண்டியை பூட்டிட்டு வர்றீங்கன்னா அது தனியான ஒரு கேள்வி. அதே மாதிரி மருத்துவத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அவர் சொல்லி காட்டினாரு. மருத்துவம் தான் தண்ணீரில் உள்ள விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறது. சரி, அதனால கடவுள் என்ன ஆயிருமா? அது கடவுள் இல்லைங்கிறது நீங்கள் எப்படி நினைக்கணும்? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய காரண காரியங்களை எடுத்து வச்சிங்களா? நீங்கள் சொன்ன எதன் மூலமாகவும் கடவுள் இல்லைன்னு ஆகாது. நீங்கள் சொன்ன எதன் மூலமாக, இன்னும் சொல்ல போனால் நான் கேட்குறேன், இப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தா கடவுள் இல்லைங்கிற மாதிரியா இருந்தது? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நினைஞ்சாங்க கல்லுக்கு அதே மாதிரி சிலையை வைத்தார்கள், அதே மாதிரி மாலை வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க? அது 4வது தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பில் நாங்கள் வரிசையாக கேட்போம். கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு மதவாதிகளை விட அதிகமான மூட நம்பிக்கை உங்கள்கிட்ட தான் இருக்கிறது என்பதை தகுந்த ஆதாரத்தோடையும் தகுந்த டெக்ஸ்ட் ஆதாரங்களோடையும் நாங்கள் என்ன செய்வோம்? எடுத்து காட்டுவோம். அப்போ அது தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு கடவுள் இருக்கிறானா இல்லையா? நாங்கள் கடவுள் இருக்கிறான்னு நம்புகிறோம். எதை வச்சு நம்புகிறோம்? நாங்கள் ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இதுக்கு மறுப்பு நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அதுக்கு பெரிய அளவில் உள்ள அறிவியல் விஷயங்கள் நாங்கள் எடுத்து போடுவோம். ஒரு பொருள் இருந்தால், இந்த அருகு ஒரு பொருள் என்றால் இது தன்னால் இருக்காது, இதை ஒருத்தன் படைச்சு தான் வந்திருக்கும். அந்த படைச்சவனை நம்ம பார்க்காவிட்டாலும் சரி, அவன் யாருன்னு நமக்கு தெரியாவிட்டாலும் சரி, அவன் கெட்டவனாக கூட இருந்தாலும் சரி, அவன் இது தன்னால் வந்திருக்காது. இந்த ஒரு மைக்கை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இதான பகுத்தறிவு என்பது. மைக்கை பார்த்துட்டு மைக்கை மட்டும்தான் நம்பினால் அது சாதாரண ஐம்புலன் உள்ளவர்கள் செய்கிற வேலை. இதில் இருந்து நம்ம என்ன சிந்திக்கணும்? இது போல விஷயங்கள் இருக்குதே, இது விவரமான ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான், விவரமான ஒருத்தன் தயாரிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவனை பார்க்காவிட்டாலும், அவனை பற்றி கேள்விப்படாவிட்டா கூட நம்ம என்ன செய்கிறோம்? எந்த நாலேஜ் இல்லாத ஒருத்தன் கூட என்ன செய்வோம்? அதை நம்பிடுவான். இதை விட்டுருங்க, இந்த இருக்குது இந்த ஒரு முன்னாடி ஒரு போடியம் போட்டிருக்கிறோம்னு சொன்னால் இது எப்படி வந்தது? அதான் வந்துருச்சு, அதான் ஒரு மரம் 2 அறுத்துச்சு, அதான் பலகையை அரிக்கிருச்சு, அதான் ஆணியை ரிப்பீட் பண்ணிச்சு, அதான் அதான் உட்காந்துக்கிருச்சுன்னா என்ன செய்வோம்? லூசும்பமா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் ஒரு படைப்பாளன் இல்லாமல் வந்தது இல்லை, படைப்பாளன் இல்லாமல் உருவாவது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுங்கிறது என்ன? இதையெல்லாம் பார்த்து விட்டு இதிலிருந்து அதை படைத்தவனை கண்டுபிடித்தல் என்பது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா? அதுதான் சரியான பகுத்தறிவு. அந்த நேரத்தில் இது என்னன்னு கேட்கும் பொழுது, இது ஒருத்தன் படைச்சான் என்பது பகுத்தறிவா? எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, அதனால படைக்கல அப்படிங்கிறது பகுத்தறிவா? இதை பற்றி கேள்வி கேட்குறோம். யாருமே படைக்கல அப்படின்னா பகுத்தறிவா? எனக்கு அதை பற்றி தெரியலைங்கிறது பகுத்தறிவா? அல்லது படைச்சான் என்று சொல்லுவோம், எனக்கு தெரியாட்டாலும் ஒருத்தன் படைச்சு இருப்பான் என்பது பகுத்தறிவா? அப்போ இது மாதிரி தானே நீங்கள் எல்லாத்தையும் சிந்திக்கணும். இந்த அண்ட சராசரத்தை எடுங்க, அகிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதெல்லாம் படைப்பாளன் இல்லாமல் அதுவா உண்டாச்சு என்று சொல்வீர்களே, ஆனால் அதுவா எப்படி உண்டாகும் என்பதற்கு நீங்கள் அறிவியல் பூர்வமாக காரணத்தை எனக்கு சொல்ல வேண்டும். அதுவா எப்படி உண்டாகும்? அதுவா உண்டாவது அறிவியல் ஒத்துக்கொண்டிருக்கிறதா? அறிவியல்ல அதுவாக உண்டாகும் என்பதற்கு ஒரு கான்செப்ட் இருக்கிறதா? இல்லை. எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு உருவாக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாதுங்கிறது தானே அறிவியல்ல முதல் கண்டுபிடிப்பே. அறிவியலுடைய அரிச்சுவடியே என்ன? எந்த பொருளையும் உங்களுக்கு உண்டாக்கவும் முடியாதுங்க உலகத்தில். எந்த பொருளையும் அழிக்கவும் இயலாது, மாற்ற தான் இயலும். இதை போட்டு ஒரு தூளாக்குனா தூளுங்கிற மாறி போயிருதா இல்லையா? எரிச்சு சாம்பலாக்குனா சாம்பலாகவோ தண்ணியாகவோ மாறி போயிருதா இல்லையா? இதை வேற ஒன்றா நீங்கள் மாறுமே தவிர எந்த ஒரு பொருளையும் இல்லாமலும் ஆக்க முடியாது, இல்லாத ஒன்றிலிருந்து உண்டாக்கவும் இயலாது. அப்போ இல்லாத ஒன்றிலிருந்து உண்டாக்க இயலாது என்பதுதான் அறிவியல் என்று சொன்னால், அப்போ நீங்கள் இந்த அண்ட சராசரங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பொருள்கள் அதுவாக உண்டாக்கி கொண்டது என்று நீங்கள் நிறுவனால்தான் படைக்கலன்னு ஆகும். நீங்கள் என்ன நிறுவனு? இந்த அனைத்துமே அதுவாகத்தான் உண்டானது, அதுவாக உண்டாக்கி கொள்கிற அளவுக்கு அதுக்கு அறிவு இருந்தது, அதுவாக உண்டாக்கி இதுவாக உண்டாயிருச்சுன்னு எப்போ சொல்லணும்?
இதுக்கே ஏதோ மூளைலாம் இருந்து இதுக்கே ஒரு அறிவுலாம் இருந்து இதுவே தன்னை டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய தன்மை படைச்சதாக இருந்தால் கூட கொஞ்சம் அறிவு ஏற்றுக்கணும். அதுக்கு மூளை இருக்கலப்பா, அதை வச்சு உண்டாக்கிருச்சுன்னு. இது ஒரு இளவும் கிடையாது. இதில் நம்ம என்ன செய்யறோம், இதுவே இது தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புகிறோமா? நம்புறது இல்லை. அப்போ அறிவு இல்லாத, சிந்திக்கிற ஆற்றல் இல்லாத வெறும் ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் கூட அது கிடையாது. சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இந்த யூனிவர்ஸுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கிடையாது? மனிதனுக்கு இருக்கிற அறிவு அதுக்கு இருக்குதா? கிடையாது. அப்போ ஒன்றுமில்லாத ஒன்று அதுவாக உண்டானது, அதுவாக பெருசானது, அதுவாக டெவலப் ஆகி கொண்டது, அதுவாக அதற்குரிய சக்திகளை அதற்குள்ள உண்டாக்கி கொண்டது, என்னென்னவெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அம்புட்டுமே அதுவா அதுக்குள்ள உண்டாக்கி கொண்டது. இது பகுத்தறிவா? இப்படி உண்டாயிருக்க முடியாது என்பது பகுத்தறிவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் அனைத்துமே அதுவாகத்தான் உண்டானது என்பதற்கு அறிவியல் பூர்வமான சான்றுகளோட ஆதாரங்களோட நீங்க நிறுவவில்லை என்று சொன்னால், தன்னால ரெண்டு தானே இருக்கு, அதுவாக உண்டானது ஒருத்தன் படைச்சானா. நீங்க என்ன செய்வீங்க? அப்ப கடவுளை யார் படைச்சார்னு கேட்பீங்க, அது தனி விஷயம். கடவுளை யார் படைத்தார் என்று கேட்பீர்கள், ஏன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கிறது. அதே கேள்வியை கடவுள்கிட்ட கேட்கலாமா நீங்க கேட்பீர்களே, ஆனால் நீங்க எந்த முறையில் கேட்கிறீர்களோ அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறோம். ஆனா கேள்வி என்ன, இதெல்லாம் படைக்கப்பட்டுச்சா இல்லையா? படைக்கப்படலைன்னா நீங்க ரெண்டு தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் கடவுள் படைச்சாருன்னா அது ஒரு டாபிக், படைக்கலைன்னா அது என்ன? நாங்கள் அதை வச்சு தான் கடவுள் நம்புகிறோம். எதை வச்சு நம்பல? புராண இதிகாசங்களை நம்பி நாங்கள் நம்பல, கட்டுக்கதைகளை வச்சு நாங்கள் நம்பல. நாங்களும் கடவுள் மறுப்பு என்ற நிலையில் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் தான். இருந்து அது தப்புன்னு விளங்கி வந்திருக்கிறோம். முதல்ல கடவுள்ல இருந்தோம், அப்புறம் நீங்க சொல்றலாம் சரியில்லைன்ற உடனே மக்கள் மதம் சொல்றதல்ல, இவங்க தப்பு தப்பா மதத்தை சொல்லி தந்ததுனால அதெல்லாம் கிடையாதுன்னு போனோம். அப்புறம் சிந்திச்சு பார்த்தோம், அப்புறமேல நாங்கள் நீங்கள் உங்களை விட்டு போயிட்டு வந்தாங்க தான் நாங்கள். அதனால கடவுள் மறுப்பில் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை வாதங்களும் தப்புங்கிறது எங்களுக்கு தெளிவாக விளங்கி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ என்ன பிரச்சனை? இதுதான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். எது இல்லை? நடைமுறைகள் இல்லை. எந்த நடைமுறை? மனிதர்களுடைய நடைமுறையை பார்த்து படிக்காமல் இருக்கிறாங்க, அதனால் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, அப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால கடவுள் இல்லை. சண்டை போட்டால் கடவுள் என்ன ஆயிருமா? சண்டை போட்டால் அவன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் மதத்துக்கு வெளியே உள்ளவங்க சண்டையே போடலையோ? கம்யூனிஸ்டுகள் லெஃப்ட் ரைட் அடிச்சுக்கிட்டதான் வரலாறுல மறந்தா போச்சு. கடவுள் இல்லை என்று சொன்னதானே அவ்வளோ பேர் அடிச்சு ஸ்டாலின் கொன்றார். மதவாதிகளால் கொல்லப்பட்டவர்களை விட மதம் இல்லை என்று சொல்லப்பட்டவர்களால் கொல்லப்பட்டவர்கள் தானே வரலாற்றில் அதிகம். இரும்பு திரை போட்டு ஒரு காலத்தில் மறைச்சு வச்சதுனால தெரியாமல் இருந்தது. அவருடைய இரும்பு கோட்டையை போட்டுக்கொண்டு அங்கே என்னென்னலாம் பண்ணினார்கள். இங்கே கூட வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எதுக்காக வேண்டி 2-3 குரூப்புகளாக, இங்கே சின்ன குரூப்பு, அதிலே 3 குரூப்பாக பிரிஞ்சிட்டீங்க. ஒரு பகுதியில் கழகங்கிறீங்க, அந்த புஸ்தகத்தையே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தடுக்கிறாரு, அவர் கடவுள் மறுப்பில் இருக்கிறேங்கிறாரு. மாவோயிஸ்டுகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மாவோயிஸ்டுகள் வந்து யாரை எதிர்க்கிறாங்க? அந்த அவங்களுக்கு தாய் சபையாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை எதிர்க்கிறாங்க. ஒரு அதிசயத்தையே மேற்கு காலத்தில் பார்க்குறோம். கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் டாட்டாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், மக்கள் வந்து கம்யூனிஸ்டாக மாறுறார்கள். இப்போ மக்கள் கம்யூனிஸ்டாக மாவோயிஸ்ட் நினைச்சாங்க, மக்கள் மாறுறாங்க. கம்யூனிஸ்ட் என்ன செய்யறாங்க? பணக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கிறீங்க. இல்லை, குழப்பம் அங்கேயும் தானே இருக்குது. அதனால சித்தாந்தத்தை நீங்கள் பேசணும், சித்தாந்தம் பேசணும், மனிதனை வச்சுட்டு பேசக்கூடாது. மனிதனில் பல மாதிரி இருப்பான். அப்போ உங்களில் என்ன செய்யறீங்க? அவர் வந்து பெரிய கோடி ரூபாய் சேர்த்து சுமத்துறீங்க. அப்போ இதெல்லாம் அங்கே இருக்கப்ப அப்போ கடவுள் மறுப்புனோட கரெக்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடவுள் இல்லைங்கிறீங்க, உங்கள் மேலாம் கேஸே இல்லை, கேஸ் நிறைய இருக்குது. நாங்கள் கடவுள் இல்லைங்கிற எங்கள் மேலே கேஸ் இல்லை. நம்பருக்கு தகுந்த மாதிரி கேஸ் விடுவோம். முஸ்லீம் வந்து கம்மியான நம்பராக இருந்தால் அவனுக்கு கம்மியான கேஸ் இருக்குது, இந்துக்கள் நிறைய இருந்தால் அவங்களுக்கு அதிகமான கேஸ் இருக்குது. நீங்கள் வந்து விரல் விட்டு மைக்ரோவில் இருக்கிறீங்க, அது மாதிரியான ரெக்கார்டு ஆகுறது கிடையாது. 1-2 கேஸ் அங்கிட்ட அப்படி வரும். அதனால வந்து இதாக ஒரு அளவுகோல். அப்போ நீங்கள் உலக அளவில் எடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி சொன்னவர்களை உலக அளவில் எடுத்து நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேஸுகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கேஸு போடுறது வச்சு தீர்மானிக்க இயலாது. கண்ணு முன்னாடி எல்லாம் நமக்கு தெரிகிறது. இந்த காசு பணம் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான தார்மீக நெறிகளையும் மீறக்கூடியவர்கள் எல்லா பக்கத்திலும் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் சரியில்லைன்ட்டு போங்க, கொள்கைக்கு வராதிங்க. கடவுள் மறுப்பு கொள்கைக்கெல்லாம் இது என்ன செய்யக்கூடாது, ஆதாரமாக காட்டவே கூடாது என்பதுதான் அடிப்படையான விஷயம். அதனால் நாங்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறோம். இந்த அண்ட சராசரங்களை, இந்த கோள்களை, இந்த கேலக்சியை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த யூனிவர்ஸ் நிறைய இருக்குங்கிறான், அவ்வளவும் தன்னால் உருவாக இல்லை. அறிவியல் பூர்வமாக தன்னால் உருவாக முடியவே முடியாது. அப்ப அதுக்கு ஒரு படைப்பாளன் தேவை என்பதுதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக நிறுவுகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, அவங்களுடைய இந்த கடவுள் மறுப்புக்குள்ளவர்களுடைய ஆதமெல்லாம் என்ன தெரியுமா? மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்,
அது கடவுள் படைச்சான்னு வரக்கூடாதான், வேற ஒரு காரணமும் கிடையாது. கடவுள் படைச்சான் என்று வரக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணிட்டாங்க, குரங்குலேருந்து நீ வந்த அப்போ என்ன, சரி குரங்கு யார் படைச்சா, அது அங்கேருந்து வந்துச்சு, சரி அது யார் படிச்சா, அது அங்கேருந்து வந்துச்சு, சரி எங்கேருந்து வந்துருப்போது, கடைசியாக ஒன்று நிப்பாட்டுவீங்களா, அது எங்கேருந்து வந்துச்சு, மனுஷன் குரங்குலேருந்து வந்தா சரி, குரங்கு இன்னொன்றில் வந்து சரி, அந்த இன்னொன்றுலேருந்து வந்துட்டு போகுது, எங்கேயாவது நிப்பாட்டுவீங்களா நிப்பாட்ட மாட்டீங்களா, சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா கடைசி வரைக்கும். அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டுவீங்க, ஒரு இடத்துல நிப்பாட்டுவீர்களே, ஆனால் இவ்வளவும் வருவதற்கு உரிய, நான் குரங்குலேருந்து ஒத்துக்கிறல, கடவுள் மறுக்கிறது பத்தாது, கடவுளை மறுப்பதற்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய லாஜிக்கு நிற்காது. அப்போ நீங்கள் யாரை வந்து கடைசியாக கொண்டாந்து நிப்பாட்டுகிறீர்களோ, அது ஒரு அணுவாக இருக்கட்டும், ஒரு செல் பிராணியாக இருக்கட்டும், என்னவோ இருந்துட்டு போகுது, அது எக்ஸோ ஒய்யோ, அது 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 எப்படி வந்தது, அங்கே தான் வருது, தன்னால் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா, அது என்ன, தன்னால் வந்துச்சுன்னா தன்னால் வர அறிவியல் நிரூபிங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் நீங்கள் நிரூபிச்சா கூட கடவுள் இல்லைன்னா நிரூபிக்கல, அது ஒரு விஷயம், பொய். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் என்பது அந்த காலத்து அறிவியல் இல்லாத காலத்தில் சொன்னார்கள். ஆனால் அறிவியல் காலம் அவன் என்ன தோற்றத்தை வச்சு சொன்னான், என்ன பெரிய அறிவியல் பொறுப்புலாம் அவன்கிட்ட கிடையாது. டார்வினா இருந்தாலும் லாமாக்கா இருந்தாலும் சரி, அவர்கள் அறிவியலை வச்சா சொன்னார்கள், கிடையவே கிடையாது. தோற்றங்களை பார்த்து குரங்கு மனுஷன் ஒரே மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு அறிவியலால் நிரூபிக்க முடியாத ப்ரூஃப் இல்லாத வெற்று ஊகங்களை ஆதாரமாக வைத்து அவர்கள் கடவுள் மறுப்பதற்கு இந்த தத்துவத்தை எடுத்து போட்டார்களே தவிர, ஆனால் அதுவே கடவுள் மறுக்கிறதுக்கு உதவலைன்னு உங்களுக்கு தெரியலை. கடவுளை மறுக்கிறது உதவாது, மனுஷன் குரங்குலேருந்து பிறந்தாண்டு வேண்டாம் அவங்க நிறுவனம் அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய்கிட்டே இருந்தால் கடைசியில் என்ன ஆயிரும், ஏதோ ஒன்று அதுவாக தான் இருந்துச்சுன்னு நிற்பீங்க. அங்கே தான் கொஸ்டின் கேட்குற இடமே எங்கே இருக்குது, அந்த இடத்துல தான் கொஸ்டின் நிற்கிறது. அப்போ கொஸ்டின் கேட்குற இடத்த விட்டு வேற இடத்துல பரிசு எழுதிட்டு இருந்தா கேள்வி எங்கே வருது, அங்கேயே ஆன்சர் பண்ணணும், அதுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் சொல்ல முடியாது என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் முடிஞ்சா பெண்கள் மேலே இருக்காங்களாமா, சரி சரி, தகவலுக்காக வேண்டி உங்களுக்கான அவகாசம் 20 நிமிஷம். உங்களுக்கு எப்படி உயிர் உருவாச்சு அதை பற்றி ஏன் பேசல, எப்படி அகடங்கள் உருவாச்சு அதை எப்படி பேசல அப்படின்னு பல இது சொல்லிட்டு இருக்காரு. அறிவியல் ரீதியாக செயல்பட்ட அடிப்படையில் 3 பேரே சயின்டிஸ்ட் பேரை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், பிறகு ரிச்சர்ட் டாக்கின்ஸ், பிறகு டார்வினோட தியரியை வந்து இப்போது இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியலில் கன்ஃபார்ம் பண்ணி மரபு ரீதியான அணுக்கள் எப்படி உருவாச்சுன்னு ப்ரூவ் பண்ண சர் ரிச்சர்ட் ஆட்டன்பர்க், நோபல் லாரட்ஸ் வாங்கினவங்க, 3 பேர் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. இவங்க அடிப்படை தத்துவங்களை விளக்கிறதுக்காக தென்னந்தெளிவாக உடைச்சு தள்ளிட்டாங்க. மோனோதீசிஸ், அதாவது ஒரு கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஒரு உருவாக்கம், அப்படி கிடையாது, எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சுன்னு தெளிவாக ஆச்சு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான முதல் அடிப்படை லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, கிளாரிட்டி கொஞ்சம் வேணும். இது தெரியும், ஒரு ஃபேமஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க. அப்படியா, இங்கே நல்லா தெரியாதுல்ல உங்களுக்கு, கொஞ்சம் பின்னாடி தருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குரங்குகளோட மனுஷன் வந்தார்னு சொல்றத ஐயா சொல்ல, குரங்குலேருந்து மனுஷன் இல்லை, குரங்குகளோட டிசெண்டன்ஸ்ல தான் வந்திருக்கும். குரங்குகள் நம்ம கசின் பிரதர்ஸ். குரங்குலேருந்து நேரடியாக மனுஷன் வர்றது சொல்றது வந்து பழங்காலத்து வாதம் சொல்ல ஒத்துக்கிறேன். ஆனால் குரங்குகளோட மனுஷனுக்கும் ஒரு காமன் டிசெண்டன்ஸ் ஹோமினிட்ஸ் இருந்தோம். ஹோமினிட்ஸ் வந்து வேறுபடுத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணி மனுஷனா ஒரு பக்கம் பாத போச்சு, ஒன்று மரத்தில் ரீட்டைன் ஆச்சு, அது மங்கீஸாக டெவலப் ஆச்சு. இப்போ இதான் ஃபேமஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவரோட ஹியூமன் ரியாக்ஷன்ஸும் சிம்பன்சி ரியாக்ஷன்ஸும் சிமிலராக ஒரு சின்ன காமெடிக்கான ஒரு படம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். இவர் தான் பாகிஸ்தான் சேர்ந்த பர்வேஷ் பர்தாய். இவர் சொல்றது என்னன்னா, நோபல் பிரைஸ் வாங்க நோபல் பிசிஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற அறிவியல் பயிற்சி குரான்ல நடக்கிற உண்மைகளை நியாயப்படுத்துறதுக்காக நேரத்தை செலவழிக்கிறோம், வீணடிக்கிறோம், அது இல்லை நம்ம வேலை. இன்னும் பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடி எங்க சமுதாயத்தில் வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லைட் பாருங்க. அதாவது ஐயா சொன்னாரு, அதாவது அப்ப இருக்கிற பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் கடவுள் இல்லாம கடவுள் மறுப்பு கொள்கை சொல்லி தான் வந்ததா, அப்ப கடவுள் நம்பினதானே வந்ததுன்னு சொன்னாரு. இல்ல, அப்ப புரட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. ஐயா முன்னாடி சொன்ன போது வெளியே போயிட்டு சண்டை போட்டு வெளியே போன மாதிரி அப்ப மக்கள் சண்டை போட்டு தான், கேள்வி எழுப்பி தான், அடிப்படைய கேள்வி கேட்டு தான் அறிவியல் கண்டுபிடிப்பு வந்துருக்காங்க. இவர் டர்க்கியின் முதல் பிரசிடென்ட் அழகா சொல்றாரு, எனக்கு மதம் கிடையாது, அப்படி மதம் இருந்தா கடலை போட்டு தான் மிதிப்பேன் அப்படின்றாரு. டர்க்கியை வந்து ஒரு அறிவியல் நோக்கு பார்வையில் ஒரு வளம் பெரும நாடா வளர்த்துக்கு எனக்கு அறிவியல் பாதை தான் தேவை என்று முழுமையா சொன்னவர் டர்க்கியோட பிரசிடென்ட். அடுத்தது அப்துல்லா மஹாரி. இவர் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், அதாவது 90லேருந்து 13ஆம் நூற்றாண்டுல ஒரு மாபெரும் சிரியன் போயட்.
அவர் கண்ணு தெரியாதவர். அவர் என்ன சொல்றாரு, எப்பப்பெல்லாம் ஒரு புக்குன்னு அடிப்படையில் நீங்க வந்து ஒரு ஃபார்மேட்டும் பண்ண முடியாது. ஒரு புக்குனா ஒரு மாத்திரை மாதிரி எக்ஸ்பைரி டேட்டான மாத்திரைன்னா தூக்கி போடுறது இல்லையா. ஒரு புக் அந்த காலத்துக்கு ஏற்ப அப்ப ரிலவெண்டா இருந்தது, இந்த காலத்துக்கு ஏற்ப எப்படி வரும்னு அந்த காலத்தை கேள்வி கேட்டார். அப்ப கேள்வி கேட்டப்ப சொல்றாரு, நான் உலகத்துல ரெண்டு மனுஷன் தான் பாக்குறேன். ஒண்ணு மதத்தை நம்பாத புத்திசாலி மனுஷன், ஒண்ணு மதத்தை நம்பிய முட்டாள்கள் அப்படின்னு அழகா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மதம் என்பது ஒருத்தர் பழங்காலத்துல ஒரு மாபெரும் மாசஸ், அதாவது கூட்டத்தை அடிமை பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட சதின்னு அப்துல்லா மாரி வந்து அந்த ரினைசன்ஸ் பீரியட்ல கேள்வி கேட்டார். அடுத்தது ஓமர் கயாம், இவர் பத்தி தெரியாதே இருக்காது, அருமையான பிரிட்டிஷ் பெர்ஷியன் போயட். இவர் என்ன சொல்றாருன்னா, உயிர்களின் தோற்றம் வந்து இயற்கையின் விதிகள் படிதான் இருக்குன்னு தவிர ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து உயிரை உருவாக்கும் அப்படி கிடையாதுன்னு சொல்றாரு. இவரோட ரூபாயத்தனை நீங்க அருமையான இவரோட பயம்ஸ், ஓமர் கயாம் பயம்ஸை படிச்சாலே இவரோட கருத்துக்கள் எவ்வளவு தெளிவாக சிந்தனைக்கு உட்பட்டு அறிவுக்கு உட்பட்டு இருக்குன்னு நீங்க தெரிவிக்கலாம். அடுத்தது ஐயா சொன்னாரு, நீங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறீங்க, எப்படி உருவாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பிக் பேங் தியரியை வந்து 1997ஆம் ஆண்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து அந்த தியரியை வந்து ப்ரூவ் பண்ணார். இப்போ ஒரு சின்ன வீடியோ பிக் பேங் தியரி எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் உருவாக்கம், 2 புரோட்டான் பார்ட்டிகல் இடிக்கும் போது மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் உருவாக்குறதுல எக்ஸ்பெரிமெண்ட் அது சொல்றீங்க. ஆங்கிலம் புரியும் நினைக்கிறேன். பிரபஞ்சம் உருவாச்சுன்னா எப்படின்னா, ஒளியிலிருந்து 2 ஹை சார்ஜ் பார்ட்டிகல் கொலைட் ஆகும்போது எக்ஸ்ப்ளோஷனால மேசிவான கேஸ் ரிலீசஸ் உருவாச்சு. அந்த கேஸ் ரிலீசஸ் உருவாகும்போது பல்வேறு வால்கானிக் எரப்ஷன், 1900 டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ்ல வந்து பல்வேறு நட்சத்திரங்களும் கேலக்சியும் உருவாக்கின தருணம் அது. அந்த பிக் பேங் உருவாதுன்னு யார் உருவாக்குனா, ஏன் உருவாக்குனா, அதை யார் உருவாக்குனா கேள்விகளுக்கு நெக்ஸ்ட் பதில் இருக்கு. இந்த ஸ்டெல்லைட் கேலக்சிஸ் ஒரு பிக் பேங்க்ல வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பல்வேறு கணக்கான கேலக்சிஸ் மண்டலங்கள், இப்ப நம்ம பூமி இருக்கிறது மில்கி வே கேலக்சி, நம்ம பக்கத்துல இன்னொரு கேலக்சி இருக்குது ஆண்ட்ரோமேடா கேலக்சி, அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கேலக்சி இருக்கு. அந்த கேலக்சியில மில்கி வே கேலக்சியில இந்த சூரிய மையப்படுத்திய குடும்பத்துல நம்ம விளங்கிருக்கோம். இப்ப சூரியனை சுத்தி 8 கிரகங்கள், இப்ப 9 கிரகங்கள் சொன்னாங்க, ப்ளூட்டோ வெளியே படிச்சு, இப்படி 8 கிரகங்கள் வந்து சூரியனை மையப்படுத்தியான உருவான உணவு. பிறகு ஒரு சூரியன்ல வர செதறல்கள்னால பல்வேறு கிரகங்கள் உருவாச்சு. அந்த கிரகங்கள் 9 கிரகம் செதறல்கள், அது சூரியனோட மேக்னெட்டிக் பவர்னால எர்த் வந்து சூரியனை சுத்திட்டே வரும். சுத்திட்டு இருக்கிற தருணம் என்னன்னா, சூரியனோட வெளிப்பாடுனால பூமியில நடந்த மாற்றங்கள் ஏற்படும் காரணத்தினால பல்வேறான வெடிப்புகள் பூமியில ஏற்படுச்சு. மழை, பல்லாயிரக்கணக்கான வருஷம் தொடர்ச்சி மழை, பல்லாயிரக்கணக்கான வருஷம் வால்கனோ இரப்ஷன், கணக்கான ஐஸ் மழைகள் போய் உருவாகி ஒரு பக்குவப்பட்ட மண் உருவாகும் போது சின்ன ஃபியூஷன், 2 மாலிகுல் ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஹைட்ரஜனும் கார்பன் மாலிகுலும் ஃபியூஸ் ஆகிற ஸ்பான்டேனியஸ் ஃபியூஷனை வந்து ஒரு உயிர் அணுக்களுக்கு உருவான முயற்சிகளை வந்து அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பிரபஞ்சங்கள்ல வந்து பல்லாயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. அந்த கேலக்சிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இப்ப பல்வேறு முயற்சிகளை நம்ம இறங்கி இருக்கோம். எத்தனையோ டெலஸ்கோப்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம், எத்தனையோ ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம விட்ட ஸ்பேஸ் ப்ரோப் வந்து சந்திரன்ல நீர் இருக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ்க் ஒன்று பண்றதுக்கு, மற்ற கேலக்சியில போய் அனலைஸ் பண்றதுக்கான சேட்டலைட் ப்ரோப்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு அறிவியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாச்சு தவிர ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோட உருவாக்குன்ற கேள்விக்குறி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம் மேலோக்கி போவோம், இந்தியா விட்டு பார்ப்போம், பூமியை விட்டு பார்ப்போம், பிரபஞ்சத்தை விட்டு பார்ப்போம். அது உருவாக்கத்துல மாலிகுலை டெவலப் பண்றது டிஎன்ஏ மாலிகுல் எல்லாத்துல உருவாகி சின்ன சின்ன செல் ஃபியூஷன் ஆகி உயிரினங்கள் உருவாகி செல் டிவிஷன் ஏற்பட்டு பல டிஎன்ஏ மாலிகுல். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணினா எனக்கு ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், மாடுக்கு டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும். பல்வேறு பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் சொல்லுவோம், பரிணாம வளர்ச்சி வந்து உருவாக்க ஏற்படுது. சரி, ஸ்லைடு போங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சரி, இந்த பிக் பேங் ட்ரையல் அறிவியலுக்கு உட்பட்டதா? ஐயா ப்ரூஃப் கேட்பாங்க. இது யார் உருவாக்குனா, ஏன் உருவாக்குனா? அதுக்காக லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற 24 நோபல் லாரேட்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்த பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்றதுக்கான பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். இது பிரான்ஸ்ல, ப்ரீவியஸ் ஸ்லைட், இது பிரான்ஸ்ல நடக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்
லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்ணுது. இது பிரான்ஸ்ல 2 பாத்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் விட்டுருக்காங்க. புரோட்டான், அதாவது வேதியியல் படி சொல்றோம், புரோட்டான் ஒரு வேதியியல் வந்து ஒரு சைடு டைரக்ஷன்லயும் இன்னொரு சைடு டைரக்ஷனும் ஹை வெலாசிட்டி ஸ்பீட்ல சுத்த விடுவாங்க. இந்த லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ஒரு யூனிவர்ஸ் உருவாக்க ஒரு மினியேச்சர் மாடல். இப்போ ஒரு பெரிய பில்டிங் பிளாக் கட்டுறோம், அதுக்கு ஒரு மேப் போடுவோம்ல, குட்டி பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்கும். இப்போ ஒரு பெரிய கார் உருவாக்கும், அந்த காருக்கான முயற்சி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு இயற்கையான ஈவெண்ட் ஒரு பிக் பேங்கை எப்படி வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான பண்ண ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஹை ஸ்பீட் வெலாசிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ஃபியூஷன் எஃபெக்ட்ல வந்து பிக் பேங் எக்ஸ்ப்ளோர்னால எப்படி வந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சான தருணங்களை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் டைம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் புக் நீங்க படிக்கலாம். அது அறிவியல் பூர்வமாக பண்ணி வேர்ல்ட் ஃபேமஸ் புக் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த புக் நீங்க படிக்கலாம். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் புக்ல காட் டிலூஷன் ஒரு புக் இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த லார்ஜ் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நுண்ணியமாக உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸ் வியூ தான் கொடுக்குறேன். நுண்ணியமாக எப்படி ஒரு உலக உருவாச்சான கதையை வந்து உண்மையின் அடிப்படையில் ஃபேக்ட்ல ஒரு பார்ட்டிகல் கொலிஷனால உருவான இதுவை வந்து சயின்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. இது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள அந்த பாத்தீங்களா பெரிய ஒரு மின் வளையம் மாதிரி, அது உள்ள அந்த ஹை சார்ஜ் போட்டான் எப்படி உள்ள போனதுக்கான அந்த மனுஷன் நின்றுட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் ஸ்பாட் ரெட் லைட் மார்க்கர், அங்க ஒரு சின்ன மனுஷன் அவர் நின்று இருக்காரு பாருங்க, அவரோட சைஸா இருக்கு அந்த ஹியூஜ் பைப் லைன். இது மினியேச்சரா ஒரு யூனிவர்ஸ் எப்படி உருவாக்குறதுக்கான அறிவியல் ப்ரூஃப் அடிப்படையில் பண்ணாங்க. ஓகே, இப்போ இன்னொரு வீடியோ காட்ட போறேன். இந்த வீடியோ உருவாக்குனது ரிச்சர்ட் ஆட்டன்பரோ. சார் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ வந்து சயின்ஸ் பாட்னிஸ்ட், ஜூவாலஜிஸ்ட், இவர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. உயிர்களின் தோற்றத்தை பத்தி நுண்ணியமா விளக்குற தருணம் அவர் சொல்றாரு. சவுண்ட் வேணும். அவர் எப்படி சொல்றாருன்னா, டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் தெரபி இந்த கால ஜெனடிக்ஸ்ல வந்து எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, அந்த ஜெனடிக்ஸ் தியரி ப்ரூவ் பண்றதுக்கான அத்தியாட்சிகள் வந்து மரபு அணுக்கள், சுற்றுப்புற சூழல் எப்படி உருவாச்சு, பரிணாம வளர்ச்சி ஒரு சின்ன கிருமியிலேருந்து எப்படி ஒரு மனிதனுக்கு உருவான வித்தியாச செய்திகளை வந்து வெளிப்படையாக சொல்றாங்க. ஸ்பீக்கர் இருக்கும், கனெக்ட் பண்ணுங்க ஸ்பீக்கர். அவர் என்ன சொல்றாரா, பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி கடல்களை வந்து ஹைட்ரஜனும் கார்பன் மாலிக்யூல் ஃபியூஸ் ஆகி வந்த சுவாசிக்கிற தன்மைப்பட்ட இது உருவாயிருக்கு. சவுண்ட். அப்புறம் பரிணாம வளர்ச்சி வரும்போது பைனரி ஃபிஷன் டிவிஷனால பல்வேறு அமைப்புகள்ல செல் சிலிண்டர் ஃபார்ம்லயும் சர்க்குலர் ஃபார்ம்லயும் கடலுக்குள்ள உருவாச்சு. பிறகு அதுக்குன்னு ஒரு பாடி உருவாக்கம், சுவாசிக்கிறதுக்கு நீர் சுவாசிக்கிறதுக்கான பாடி உருவாக்கம் ஏற்பட்டு அதுல மைக்ரோஸ்கோப்ல ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசிக்கிற நம்ம லங் எக்ஸ்பேண்ட் பண்றோமா அது மாதிரி ரெஸ்பிரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆன முயற்சிகள் ஏற்பட்டது. பிறகு அடுத்த பரிணாம வளர்ச்சி வரும்போது பல்வேறு வகையான உருமாற்றங்கள் ஏற்பட்டது அந்த கடல் வாழல. ஏன்னா அந்த காலத்துக்கு உணவுக்கான சேர்க்கை தேவை. Some organisms became more mobile and developed a mouth that opened into a gut. Others had bodies stiffened by an internal rod. முன்னாடி உருவாக்கின தருணத்துக்கான அறிவியல் உண்மையான கண்டுபிடிப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப டிராகன் ஃபிளைஸ். பிறகு கடல்ல ஒரு சார் மிருகங்கள் வந்து ஆங்கர் பண்ணும், ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு ஆங்கர் பண்றதுக்காக, உணவை வந்து பிக்சடா பிடிக்கிறதுக்காக ஸ்பைனஸ் ப்ராசஸ், முதுகு தண்டு வளம் உருவாகி மீன் வந்து சுவாசிக்கிற தன்மை வந்து கில்ஸ், அதாவது தெரியும் கடல்ல பாத்தீங்கன்னா சுவாசிக்கிற தன்மை கில்ஸ்ன்னு போறோம். கில்ஸ் வந்து ஒரு மீனுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கில்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், தண்ணியில எப்படி சுவாசிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் டெவலப் ஆகி அதே கில்ஸ் பல ஃபிஷஸா மாறி அந்த கில்ஸ்ல இருந்து கை டெவலப் ஆச்சு. அந்த கை டெவலப் ஆன உடனே கடல் வாழ் சில குரூப் வந்து திருப்பியும் மணலுக்கு வரும்போது இப்ப நீங்க பார்க்கலாம் ஆம்பிபியன் சொல்லுவோம். தவளை வந்து கடல்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும், குரோக்கடைல் கடல்லும் வாழும் நிலத்திலையும் வாழும். அதோட ஆரம்பகால ஆன்செஸ்டர்ஸ் ஆன டெவலப்மெண்ட் நீங்க பார்க்கலாம். இப்ப ஏன் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஏன் இப்ப இல்ல நீங்க கேட்கலாம். அந்த கால சூழல் வெப்ப சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு ஒரு தியரி இருக்கு. அந்த கால சூழல்ப்ப தாங்கிறதுக்கான சக்தி உள்ள இனங்கள் வாழ்ந்துச்சு, சக்தி இல்லாத இனங்கள் அழிஞ்சு போச்சு.
அதாவது அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப வாழக்கூடிய தருணம் வாய்ந்த உயிரினங்கள் எதுவும் இல்லை. இந்த சூழலுக்கு ஏற்ப வாழ்றதுனால தான் எங்களை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா டைனோசார் அந்த ரெப்டைல்ஸ்ல இருந்து அந்த வந்ததுல ரெப்டைல்ஸ் வந்து டெவலப் ஆகி டைனோசாரா வந்துச்சு. இந்த டைனோசார் என்ன ஆச்சுன்னா 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல் ஏற்படுது. இதுவும் அமெரிக்கால மண்ணிலையும் ஆஸ்திரேலியா மண்ணிலையும் அந்த ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல்னால டைனோசர் இனம் முழுமையா அழிக்கப்பட்டது. இந்நேரம் டைனோசர் இனம் அந்த ஆஸ்ட்ராய்டு எஃபெக்ட்னால உழியலனா மனிதன் உருவாயிருப்பானே ஒரு சந்தேகம். இப்ப டைனோசர் ஆளுங்க எக்ஸிஸ்டண்டா இருக்காங்கன்னா பறவைகளோட தான் டைனோசரோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்செஸ்டர்ஸ். இப்போ நீங்க பறவைகளை பார்க்கலாம். பறவைகளோட டிஎன்ஏ டெஸ்டிங் வழியா நீங்க அனலைஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அது வரும். அப்புறம் இந்த டைனோசர் இருக்கும்போது சின்ன சின்ன உறுப்பு கிருமிகளாக மேமல்ஸ் சொல்றோம், பால் உணவு கொடுக்குற மேமல்ஸ் உருவான சின்ன சின்ன உறுப்புகளா இருந்துட்டு பிறகு டைனோசர் போனதுக்கு அப்புறம் உணவு தட்டுப்பாடு மிகுதியாக உணவு ஏற்படும் தருணத்தில் கிடைக்கிறதுனால அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. வார்ம் பெட்டட் அனிமல்களை வந்து ஆண் உறுப்புகளும் பெண் உறுப்புகளும் ஒரே வயிற்றிலே இருக்கும். அதோட சர்வைவலுக்காக அதை அடாப்ட் பண்ணிச்சு. ஸோ ஒரு இனமும் தன் நிலையை நிறுத்திக்கிறதுக்காக இனப்பெருக்கத்துக்காக சின்ன சின்ன அடாப்ஷன் உருவாக்கும் போது அந்த அடாப்ஷன் நினைக்கிற மாதிரி ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல 20 வருஷத்துல இருக்காது. இயற்கை அடாப்ஷன் கிட்டத்தட்ட 500 வருஷம் 1000 வருஷம் அடாப்ட் ஆகி உருவாக்கம் மெருகேறி இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஹையஸ்ட் ஆர்டர்ல நம்ம நிக்கிறோம். அதான் டார்வின் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட ரொம்ப பயந்தோரி. அவர் சொல்லும் போது சர்ச்சோட கண்டபிஷன் இந்த மாதிரி அறிவியல் ஆய்வுக்கு உட்பட்டு இது மாதிரி ஒரு ஃப்ரீடம் எல்லாம் அவருக்கு டிபேட் பண்ணதுக்காகலாம் அவர்கிட்ட கொடுக்கல. பைபிளுக்கு எதிர்ப்பு சொன்னா தூக்கில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட டார்வின் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட உடல்ல தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னோட கீழினங்கள்ல இருந்து வந்த ப்ரூஃப் அடையாளங்கள் இருக்கிறது தவிர ஒரு துள்ளி கூட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ் இல்ல அப்படின்னு அவரோட கடைசி ஸ்டேட்மெண்ட்ல எழுதி முடிக்கிறார். அடுத்த ஸ்டேஜ் ஸ்லைட் பவர் பாயிண்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் இது பேர் கார்பன் டேட்டிங் ஸ்டடின்னு சொல்லுவோம். கார்பன் டேட்டிங் ஸ்டடினா ஒரு கார்பன் கெமிக்கல் எவ்வளவு தூரம் டிபாசிட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கிறாங்க. பெட்ரோலியம் வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷமா கம்ப்ரஸ்டா ஃபியூயல் வந்து மணல் அடியில இருக்கு. அங்கிருந்து ட்ரில் பண்ணி பெட்ரோல் உருவாக்க ஏற்படும். அதே மாதிரி உலகம் உருவாக்குறது முறை எப்படி, இந்த டைம்ல தான் உலகம் உருவாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கார்பன் ஐசோடோப் ஸ்டடின்னு போடுவாங்க. அது ரேடியோ ஐசோடோப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மணல் அந்த கார்பன் மாலிகூல் எந்த காலத்தை உருவாச்சின்னு தெளிவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க காலத்துல எர்த் அதாவது பூமி உருவானது 5 பில்லியன் இயர்ஸ். ஏர்லி லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி லைஃப் ஃபார்ம்ஸ் வந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபாசில்ஸ் பேலண்டாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டடி பேரே பேலண்டாலஜி. ஃபாசில்ஸ்ல வந்து இம்ப்ரெஷன்ஸ் ஆயிடும். மஸ்கிட்டோவோ காக்ரோச்சோ பழங்காலத்தில்